யூத் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் புதுச்சேரியில் டிவிகே கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் 30 இடங்களில் 28 இடங்களில் டிவிகே அஃபிஷியலாக போட்டி போடுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த 28 பேரில் 10 பேருக்கு மேலே சீரியஸான கிரிமினல் அஃபென்ஸ் வழக்கு நிலுவையில் இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 15க்கும் மேற்பட்டவங்க கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிவிகேல வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்க எழுந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிகே மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது பாண்டிச்சேரியில், தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும், ஏழை எளிய மக்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் டிவிகே தலைவர் அவர்கள் கூட அவங்களோட கேண்டிடேட்ஸை அறிவிக்கும் போது ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் கேண்டிடேட்ஸே அறிவிச்சிருந்தாரு. இந்த மாதிரி அடிமட்ட லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், நீங்கள் தான் பார்த்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக கிடையாது. இந்த 234 தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் நிற்கக்கூடியவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க. இது நம்ம குற்றமாக சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா கட்சிகளிலையும் இது நடக்க தான் செய்யுது. ஆனால் இவங்க கொடுத்த லிஸ்டெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க மற்ற கட்சியில் சான்ஸ் கிடைக்காம இந்த கட்சியில் ஆப்ஷனாக தேர்ந்தெடுத்து சேர்ந்தக்கூடிய ஆளுங்க தான் டிவிகேல கேண்டிடேட்ஸாக நின்றுருக்குறாங்க. ஏடிஎம்கே தங்களோட வாக்காளர்களோட பட்டியலை வெளியிடுறாங்க. இதில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற உடனே நான் டிஎம்கேல போய் சேர்றேன். டிஎம்கேலையும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை விட கொடுமையான விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா, நிறையா கேண்டிடேட்ஸில் ரொம்ப மோசமான கிரிமினல்ஸாக தான் இருக்கிறாங்க. அதோட பட்டியலை நம்ம வச்சுருக்கோம், அதை வரிசையாக நம்ம பார்த்துருவோம். இதில் முதலாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் காண்டிப்பன் பேராவூராணி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வேட்பாளராக இவரை நிறுத்தியிருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 10 நாளைக்கு முன்னாடி கஞ்சா வழக்கில் பெயில் வாங்கிட்டு வந்த குற்றவாளி. அதாவது இவர் இவரோட கேஸ் இன்னும் முடியல, பெயிலில் ஜெயிலிருந்து வெளியே 10 நாளில் டிவிகேல ஜாயின் பண்ணி இப்போ அதில் எம்எல்ஏ நிற்கக்கூடிய கேண்டிடேட்டாக நின்றுக்கிறாரு. இவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கிறீங்க. இவர் கஞ்சா வழக்கு மட்டும்தான் இவர்கிட்ட இருக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து வேலை செஞ்சக்கூடிய ஒரு ஆளுக்கு நீங்கள் டிவிகேல கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி இருக்கிறீங்க. இது மாற்றத்துக்கூடான ஒரு முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, PLA ஜெகநாத் மிஸ்ரா. இவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பம் அப்படிங்கிற பகுதிக்கு வேட்பாளராக நிறுத்திருக்கிறீங்க. இவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன், 24 மணி தெலுங்கு ஜாதி வெறியன். கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா கழக நிர்வாகி. நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, நான் எந்த இதுக்கும் சம்மந்தப்பட்டவனும் கிடையாது, நான் 1ஆம் நம்பர் ஜாதி வெறியன், என் ஜாதி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அற்புதமான ஐடியாலஜி கொண்ட ஒருவருக்கு நீங்கள் கேண்டிடேட்டாக கொடுத்துருக்கிறீங்க. கும்பம் தொகுதியில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற கட்சி கொள்கை கோட்பாடுக்கு ஏற்ற ஒரு நபரை நிறுத்தியிருக்கீங்க, மிக்க வாழ்த்துக்கள். அடுத்ததான மாற்று சக்தி பிரகாஷ் என்கிற குட்டி. இவர் பூந்தமல்லியில் வேட்பாளராக நிற்கிறாரு. இவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் எந்த ஒரு பேரணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அவர் முன்னிறுத்துகிற ஒரே விஷயம் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒன்று தான். அதற்கு ஒரு தீர்வாக இருக்கும் வகையில் நிறுத்தியிருக்கிறாங்க இந்த கேண்டிடேட்டை. இவர் மேலே நேற்றைக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதாவது வேற யாருக்கிட்ட இருந்து இல்லை, இவரோட கட்சி பெண் நிர்வாகிகளே இந்த வழக்கை கொடுத்துருக்குறாங்க. இந்த பெண் நிர்வாகி ஆரம்பத்திலே விஜய் அவர்கள்கிட்டையும் அவரோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த்கிட்டையும் இந்த பிரச்சனையை பற்றி பேசினதா சொல்லப்படுது. ஆனால் அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இந்த பெண் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய தமிழக அரசியல் மாற்றமாக இது இருக்கும். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திரு மரிய வில்சன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுறாரு. இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, JPR காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் அவசரமாக ஒரு கட்டுமானத்தை மேற்கொள்ள சொல்கிறாரு. அதனால் 10க்கும் மேற்பட்டவங்க இறந்து போகிறாங்க. இந்த 10 பேருக்கு 1 ரூபா கொடுக்கல. அந்த கோர்ட்டில் இவர் மேலே பெண்டிங் கேஸ் இருக்குது. ஆனால் இவர் கரூர் ஸ்டாம்பேடில் இறந்த குடும்பங்களுக்கு நிவாரண உதவி செஞ்ச பாரி வள்ளல் இவர். அதுபோக இவரோட குடும்பமெல்லாம் இவரை ஒதுக்கி வச்சதுக்கப்புறம்
அப்புறமா இவர் வந்து தனியா ஒரு காலேஜ் தொடங்கி நடத்திக்கிட்டு வராரு. அது போக இவர் மேல நிறைய அடிதடி வழக்கு, கட்ட பஞ்சாயத்து வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேஸ் வந்து இவர் மேல இருக்கு. இவரும் வந்து தமிழகத்தில் ஒரு மாற்றா திகழ போறார். அடுத்ததா வந்து வி பாண்டி அவர்கள். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, லெஃப்ட் பாண்டி. இவர் வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் வந்து போட்டிடுறாரு. இவர் வந்து வாயை திறந்தாலே வந்து கவிதைகளாக தான் வந்து பேசுவார். அப்படிப்பட்ட பொன் வார்த்தையால் பேசக்கூடிய நபர் இவர். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கூட பெண்களை பற்றி தரைக்குறைவாக பேசிட்டதாக பொன்ராஜ் அப்படிங்கிறவர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருந்தாரு. ஆனால் இவர் மேலேயே வந்து அதுக்குண்டான கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சத்யா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இவரால் வந்து நிறைய அபியூசிவான வேர்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டு, அது போக கொலை மிரட்டல் இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் விட்டு ஒரு ஊரை விட்டு ஓடி போகிற அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இந்த லெஃப்ட் பாண்டி அவர்கள். இவர் வந்து நிறைய மாற்றத்தை வந்து நம்மளோட தமிழக மக்களுக்கு வந்து ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்களோட கூற்று. அடுத்ததாக மாற்று சிந்தனை உள்ளவர் தான் வந்து எஸ் லக்ஷ்மண் அப்படிங்கிற வந்து ஒரு இன்ஸ்பெக்டர். ஒரு வழியாக இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு படித்தவர் வந்துட்டார். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து இந்த மிரட்டி இடம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு போலீஸ்காரர். இவர் மேலே வந்து ஏகப்பட்ட கிரிமினல் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இவர் இந்த செய்யக்கூடிய டைமில் வந்து டிஎம்கேல இருந்த மினிஸ்டரான வீரபாண்டி எஸ் ஆறுமுகம் அப்படிங்கிறவரோட சப்போர்ட்டில் தான் வந்து இவர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்கிறாரு விஜய் அவர்கள், ஊழல் அப்படி இல்லை, ஊறி போனவங்க தான் வந்து டிஎம்கேல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஊழலில் மாட்டின ஒரு இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக வந்து யார் வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள். இவர் வந்து பாண்டிச்சேரியில் நிறைய டாஸ்மாக் கடைகளை வச்சுருக்கிறதா வந்து பொதுவெளியில் சொல்லப்படுது. இவர் வந்து போதைப் பொருளை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான பிரிவுகளுக்கு கீழே வந்து இவர் அமைச்சராக போடுங்க. இவர் கண்டிப்பாக போதைப் பொருள் எல்லாமே தடுத்து தமிழக இளைஞர்களை வந்து போதைப் பொருளிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக ஆர்டி கனிமொழி அவர்கள். இவங்க வந்து கவுண்டமலையம் அப்படிங்கிற தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. இவர் எப்பேற்பட்ட புத்திசாலி அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்சருக்கு வந்து ஜோசியத்தில் வந்து மருந்து கொடுத்தவங்க தான் இவங்க. அப்பேற்பட்ட அதி புத்திசாலி அவர்களை வந்து கேண்டிடேட்டாக டிவிக்கு நிறுத்தியிருக்கு. இவரை கண்டிப்பாக மருத்துவத்துறைக்கு அமைச்சராக போடுங்க. ஏன்னா நிறையா கேசஸ் வந்து நிறைய பேர் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய தீர்வை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மிக பெருசாக நம்ம நம்புகிறோம். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த துறையை ஒதுக்கீடு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். இந்த டயபெட்டிக் இன்சுலின் சுகர்னாலே ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது, காமன் ஆகி போச்சுங்க. இது இந்த டைமில் நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போங்க. சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, அவங்களோட லைஃப் வந்து லாங்கிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்வைவல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத கொண்டு நீங்கள் ஜோதிடத்தை சொல்லலாங்க. இது சின்ன விஷயம்னு கிடையாது, எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம வந்து கேன்சருங்கிற பெரிய நோயாக பார்க்குறோங்க. சின்ன சின்ன விஷயங்க இது. நம்மளுக்கு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சைடுமே போகுங்க. முடி நிறைய கொட்டுது, அதுக்கு ஜோதிடம் தீர்வு இருக்கு. ஒரு பிசிஓடி பிரச்சனை, குழந்தையின்மை, மெயினா இன்ஃபர்டிலிட்டி. எத்தனையோ பேர் நான் ஒபிசாவோட உடம்பு ரொம்ப பெருசா இருக்கேன், குண்டா இருக்கேன், நான் உடம்பு கம்மி பண்ணணும், அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். எல்லாமே கிரகங்கள் பண்ணக்கூடிய மாயம். சரி, இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா கட்சி தலைவரே வந்து ஒரு ஊழல் கேஸில் தான் இருக்கிறாரு. நிறைய வருமான வரி ஏய்ப்பு பண்ணக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்காரு. அவர் மேலே வந்து 2 வருமான வரித்துறை கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது. ஒன்றில் வந்து ஃபைன் அமௌண்ட்டாக 1.5 crores வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்றில் வந்து 14.5 lakhs வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2மே வந்து நிலுவையில் தான் இருக்குது. இன்னும் அதற்கான தீர்வு வரல. இவங்க அறிவித்த கேண்டிடேட்ஸோட அடிப்படையிலிருந்து பார்க்கும்போது இவங்க கண்டிப்பா நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றா தான் இருப்பாங்கன்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். அதனால நம்ம எல்லாருமே வந்து டிவிகேக்கு கண்டிப்பா மறக்காம ஓட்டு போட்டுருங்க. அவங்கள ஜெயிக்க வைக்கிறது மூலியமாக தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கை. அதை என்றைக்குமே வந்து மாற்றிடாதீங்க விஜய் அவர்கள். இதற்கு முன்னாடி வந்து டிஎம்கே ஒரு மாற்றாக வந்தப்போ அவங்க என்ன மாதிரியான மாறுதல் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன விஷயம் தான். அதாவது என்ன சொல்கிறதுனா, முதல்லலாம் வந்து காங்கிரஸ் பீரியட்லையுமே கூட
ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து மன்னர்களை தான் வந்து எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்ஸாக வந்து நிற்பாங்க. அதாவது ஜமீன்தாராக இருக்காங்க, ஒரு மன்னராக இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பெரும்பாலும் நிற்பாங்க. இப்போ கூட இந்த டைமில் கூட நார்த் இந்தியாவில் நிறையா எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் வந்து இதற்கு முன்னாடி வந்து மன்னர்களாக இருந்தவங்க தான். அதை வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் அவங்களும் வந்து நடைமுறைப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அதற்கப்புறமா டிஎம்கே தான் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து சின்ன சாதாரணமான கேண்டிடேட் எல்லாம் கூப்பிட்டு வந்து நிறுத்தி வச்சு அவங்கள வெற்றி பெற வச்சாங்க. இது வந்து மிகப்பெரியசா ஒரு மாற்றமா இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சேதுபதி மன்னர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார் அவர்கள். அவங்க மட்டும்தான் போட்டிடுவாங்க, அவங்களே வின் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எதிராக யாருமே வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணக்கூடாது. ஆனால் டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கபாண்டியன் அப்படின்னு அவரோட குதிரைகளை பராமரித்து கொண்டிருந்த ஒரு நபரோட பையனை வந்து நிறுத்துறாங்க கேண்டிடேட்டா. அது நிறுத்தினது மட்டும் கிடையாது, நிறுத்தி பிரச்சாரம் பண்ணி அவரை வந்து மிகப்பெரிய அளவில் வின் பண்ண வச்சது தான் வந்து டிஎம்கே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து டிஎம்கே செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து டிவிக்கே வந்து நிறையா கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணது மூலிமா இதனால் நீங்கள் நிறையா மிகப்பெரிய மாற்றங்களை வந்து நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க. உதாரணத்துக்கு பெண்களை மதிக்கக்கூடிய நிறைய கேண்டிடேட்ஸை நிறுத்தியிருக்கீங்க. மருத்துவத்துறையில் விஞ்ஞானத்துறையில் சாதிக்கக்கூடிய நிறைய அறிவாளிகளை நிறுத்தியிருக்கீங்க. அடுத்ததாக போதைப் பொருளெல்லாம் ஒழிக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய தலைவர் வந்து பொதுச் செயலாளராகவே இருக்கிறார் உங்கள் கட்சியில். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். எல்லா மக்களும் இதை பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நன்றி.